அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக நம்ம அறியவும் தெளிவும் போகிறது என்னடான்னா, மூட நம்பிக்கையானாலும் பேராசையானாலும் மதம் சார்ந்ததல்ல, அது மனிதன் சார்ந்ததுங்கிறது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டால் அல்லது இந்த நிகழ்வை கேட்டால் புரியும். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் உள்ளது கிடையாது. சமீபத்தில் இதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. அதன் அடிப்படையில் தான் இது கேரளாவில் மிகப்பெரிய பேசப்பொருளாக இருந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இப்போ அதை சொல்ல வரோம். அதானது நம்மளுடைய மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, பேராசையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேராசை பெருகும்போது தான் மூட நம்பிக்கை உருவாகிறது. அதானது இன்னும் வேணும் வேணும்னு சொல்லும்போது தான் நம்ம கண்ணை மூடி நம்ப ஆரம்பிக்கிறோம். நமக்கு இந்த கதையோட நாயகனை இப்ராஹிம்னு கூப்பிடுவோம். அவருக்கு வேறு பேர், ஆனால் நம்ம இப்ராஹிம்னு கூப்பிடுவோம். அவர் சமூகத்தில் நல்ல பேரும் நல்ல மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு மனிதர். அது ஊர்லேயும் சரி, உறவுகள் மத்தியிலையும் சரி, நல்ல மரியாதை மதிப்பும் உள்ள மனிதர். அவருக்கு 2 பிள்ளைங்க. ஒரு மகன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி மருமகள் இவங்க கூடயே இருக்கிறாங்க. மகள் மருத்துவர். அவங்க கல்யாணம் பண்ணி பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய மனைவிக்கு என்றைக்குமே உடம்பு அடிக்கடிக்கு சரியில்லை. ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பல மருத்துவங்களெல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றுமே சரியாகல. மருத்துவத்திலானெல்லாம் அவங்களால சரியாக குணப்படுத்த முடியலைங்கிற ஒரு ஆதங்கம் கணவனான நம்ம இப்ராஹிம் சாருக்கு இருந்திருக்கு. இவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி எப்படியாவது யார்கிட்டையாவது சொல்லி இதுக்கு ஒரு வழி கிடைக்காது அப்படின்னு பேசும்போது அவர் சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு லேடி இருக்கிறாங்க. அந்த லேடியை நம்ம என்ன பேர் போட்டு கூப்பிடுவோம்னா ஷபியான்னு பேர் போட்டு கூப்பிடுவோம். அவங்க பேர் வேறு ஏதோ, நமக்கு தற்சமயம் ஷபியான்னு கூப்பிடுவோம். அந்த ஷபியா அந்த மேடம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க மிக திறமையானவங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, நல்ல தெய்வ சக்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண இவர் அவங்கள கூட்டிகிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு தன்னுடைய மனைவியை காட்டுறாங்க. மனைவியெல்லாம் பார்த்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல இவங்களெல்லாம் காப்பாற்றலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, இந்த நோயை நான் குணப்படுத்தி தரேன் 1 மாதத்துக்குள்ளே. ஆனால் என்னென்னா எனக்கு அதுக்குள்ளே வீட்டிலேயே ஒரு அறை வேணும். அந்த அறையில் நான் எனக்கான பூஜையெல்லாம் பண்ணுவேன், எனக்கு ஜின்னுடைய அருள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜின்னு எனக்கு கர்நாடகத்தில் உள்ள பாத்தூட்டிங்கிற ஒரு ஜின்னுடைய அருள் இருக்குது. அந்த அருளோட வச்சு தான் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். அதனால் எனக்கு அதை பூஜை பண்ணுறதுக்கு ஒரு அறை ஒதுக்கி தரணும்னு கேட்குறாங்க. இவரும் எப்படியாவது மனைவியோட நோய் குணானா போதும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கொடுக்குறாரு. இவங்க அடிக்கடிக்கு வருவாங்க. அதாவது வாரத்தில் 1-2 வாட்டியாக இருக்கலாம். அப்படி இடைக்கிடைக்கு வருவாங்க, பார்த்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த நிகழ்வு கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த லேடி அடிக்கடிக்கு ட்ரீட்மெண்ட் எங்கள் பேரில் வருவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு நாள் இருக்கும்போது இப்ராஹிம் தன்னுடைய மனைவியிட்டையும் மருமகள்கிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் உறவுகள் வீட்டில் போங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க. அதனால் அவங்க எல்லாரும் ஆம்பளைங்க. அதில் சில வியாபார நிமித்தமாக எனக்கு சில கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அவங்க வரும்போது வீட்டில் பொம்பளைங்க இருக்கிறது நல்லா இருக்காது, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னுடைய மனைவி சொந்தங்களுடைய வீட்டில் கொண்டு விட்டுடுறாரு. விட்டுட்டு இவரும் அது நோன்பு காலம் என்கிறதுனால இவரும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தம்பியோட வீட்டில் போய் சாயந்தரம் நோன்பு திறக்கிறாரு. நோன்பு திறந்து சாப்பிட்டுட்டுலாம் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் மருமகளெல்லாம் அங்கே வீட்டில் இவர் தனியாக தான் இருக்கிறாரு. அப்போது மறுநாள் காலையில் தம்பி என்ன அண்ணன் நேற்றுக்கு நோன்பு கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு போனார், காலையில் என்ன ஆனாருன்னு பார்க்க வரும்போது வீட்டுக்குள்ளே அவர் இறந்து கிடக்கிறாரு. இறந்து கிடந்தால் உடனே இவர் ஐயோன்னு சத்தம் போட எடுக்க மக்களும் அவங்க ஊருக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க, வில்லேஜ் இல்லையா, எல்லாரும் சேர்ந்துருக்காங்க, எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்போ இவர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்பையெல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் காதுக்கு பக்கத்தில் சின்ன லேசாக ஒரு ரத்த கசிவு இருந்திருக்கு. மற்றபடி அவர்கிட்ட பெருசாக ஒன்று அது ஒருவேளை ஹார்ட் அட்டாக் இவர் தண்ணிக்கு இதுக்கு எந்திரிச்சப்போ கீழே விழுந்தப்போ ஏதாவது சின்னதாக தட்டு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவங்க உடனே இது பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லை, ஒரு புனித மாதமான ரம்ஜான் மாதம் என்கிறதுனாலையும் வெள்ளிக்கிழமை இறந்தது என்கிறதுனாலையும் சீக்கிரம் இதை நம்ம கபரடக்கம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க மத தலைவர்கள் எல்லாம் சொல்லவும், மகன் வெளிநாட்டில் இருக்கிற மகன் வர்றதுக்கு முன்னாடியே மத்தியானத்துக்குள்ளே அவங்க அதை எல்லா ஈமக்கிரிகைகளை எல்லாம் செய்து முடிக்கிறாங்க. இது முடித்து அதனுடைய கபரடக்கம் எல்லாம் முடித்து இவங்க சரி இங்கே இருக்கும்போது தான் உறவுகளில் எல்லாம் மற்ற பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அப்படி போகும்போது அவர் கேட்குறாரு, இப்ராஹிம் சார் உங்கள்கிட்ட நகைகளை எங்கே வச்சுருக்கிறாரு, அந்த நகைகள் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மகன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, மனைவியும் மருமகளும் தான் இங்கே உண்டு. அவங்களுக்கு இந்த நகையை பற்றி ஏபிசிடி தெரியாது. உறவுகள் எல்லாம் நகையை பற்றி கேட்கவும் அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி கிட்டத்தட்ட 12 வீட்டுக்காரங்க கிட்டத்தட்ட 596 பவன் நகைகள் இவர் வாங்கினதாக கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நகை எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ இவங்க வீட்டை மொத்தமாக சுற்றி பார்த்தாங்க, வீட்டில எல்லாம் அரிச்சு புறக்கி பார்த்தாங்க, எல்லாத்தையும் சல்லடை போட்டு அரிச்சிட்டாங்க. எங்கேயும் நகை கிடையாது. மட்டும் இல்லை, இவருக்கு நகை வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வாங்கி வட்டிக்கோ இல்லைன்னா பணயத்துக்கோ வேறு ஏதாவது
பேங்கில் கொண்டு வந்து வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பொருளாதார சிக்கலில் உள்ள மனிதர் கிடையாது. சமூகத்தில் எல்லாம் மற்றவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் பண்ணுற மனிதர், மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வெல்த்தான மனிதர். அதனால தான் மற்றவங்க நகைகள் கேட்டப்போ கூட கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதருக்கு எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, எங்கே வச்சுருப்பாரு? பேங்கில் எல்லாம் விசாரிச்சாச்சு, எங்கேயும் ஒன்றும் வைக்கிறதும் கிடையாது. இவங்க எல்லாம் குழப்பம் ஆக பிரச்சனையில் இருக்கும்போது மகனுக்கு வந்து தகவலை தெரிவிக்கிறாங்க. மகன் ஒரு வாரத்தில் ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்து இப்படி நகை காணலை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒரு புகாரை கொடுக்குறாங்க. போலீஸும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்குது. ஆனால் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எந்த துப்பு ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளே ஒன்றுக்கொன்று பேச ஆரம்பிக்க ஒருவேளை இந்த நகைக்காகத்தான் யாராவது கொண்டிருப்பாங்களோ. இப்போ நகை நாங்கள் கொடுத்தோன்னு 1-2 பேர் இல்லை, 12 வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் எல்லாமே வந்து இவங்களுடைய சொந்த உறவுகள் தான். அவங்க ஒரு ஆள் 2 பேர் போய் சொன்னால் கூட பரவாயில்ல, எல்லாரும் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இவருக்கு நகையை வாங்கி பணயம் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போது என்ன பிரச்சனை, எங்கே நடந்தது, ஏதோ மர்மம் இருக்குது. ஒருவேளை அந்த நகைக்காகத்தான் இவரை கொண்டிருப்பாங்களோ, இவரை வந்து கொலை தான் பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் சின்னதாக பேச்சுவாக்கில் உடலெடுத்து கடைசியில் இவர் வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் மகன் வந்து ஒரு மறுபடியும் கொண்டு வந்து ஒரு வழக்கை கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில். ஆனால் போலீஸாருங்க உடனே அதை வந்து விசாரித்து எடுத்து கோர்ட்டில் இதெல்லாம் பண்ணி கடைசியில் புதைச்ச பணத்தை வந்து திருப்பி எடுத்து அந்த பாடியை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி எடுத்து பார்த்தப்பவும் போலீஸுக்கும் எந்த தும்பும் கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் சொன்னாங்க, அந்த காது பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன காயத்தை சொன்னாங்க. அந்த காயம் ஏற்கனவே பார்த்தது தான். ஒருவேளை ஹார்ட் அட்டாக் டைமில் வந்து தண்ணிக்கு எதுங்க எந்திரிச்சிருப்பார், அப்போ வந்து கீழே விழுந்து அடிபட்டதாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. மற்றபடி எந்த உடம்புல விஷமும் மற்றபடி உள்ள எந்த சந்தேகத்துக்கிடமான எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு வேறு யாரையாவது சந்தேகமா அப்படின்னு கேட்டப்போ அந்த வீட்டில் அடிக்கடிக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு வர்றாங்களே அந்த லேடியை மட்டும்தான் எங்களுக்கு சந்தேகம்னு மகனும் உறவுகளும் சொல்கிறாங்க. அந்த லேடியை பற்றி விசாரிக்கும் போதும் ஐயோ அந்த லேடி எல்லாருக்கும் ஓடி போய் எல்லாம் உதவுவாங்க, அப்படிப்பட்ட லேடியை வந்து நாங்கள் இப்படி இது பண்ணுறது அப்படின்னு அவங்க ஊருக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மற்றவங்க விசாரிக்கும் போதெல்லாம் அந்த லேடி பழகிறதுக்கு நல்ல இணக்கமான லேடி, அந்த லேடிக்கு இந்த இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்மளுக்கு போலீஸ் புரிஞ்சுக்குது. உடனே போலீஸ் என்ன பண்ணுது, மற்றபடி உள்ள கோணங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இதில் ஏதோ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக மரணம், இது இப்போ இந்த நகை விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இந்த வழக்கிற்கு வந்து, அதாவது எக்கச்சக்கமாக வழக்குகள் இருக்கும்போது அவங்க வந்து இந்த வழக்குக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டுக்கலை. ஆனால் இந்த நகை பிரச்சனை பெருசாக ஓடிட்டு இருந்ததுனால திடீர்னு ஒரு பெரிய 596 பவனுடைய பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு நிலைமை வருது, திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருதுன்னா வீட்டுக்காரங்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது இல்லையா? அது அவங்க வந்து மறுபடி இதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும், இந்த இறப்பை பற்றி விசாரிக்கணும், இந்த நகை எங்கே போச்சுன்னு விசாரிக்கணும்னு மறுபடி ஊரெல்லாம் சேர்ந்து ஊரில் ஒரு கமிட்டியெல்லாம் ரெடி பண்ணி போலீஸை வற்புறுத்தவும் போலீஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றுறாங்க. அந்த வழக்கு கிரைம் பிரான்ச்சு விசாரித்து மறுபடியும் இதே மாதிரியெல்லாம் விசாரித்து எடுத்தெல்லாம் பார்த்தோம், கிரைம் பிரான்ச்சாலையும் இது விசாரிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் அதிகாரி வர்றாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனராக. அவங்க வந்து சரி பெண்டிங்கான வழக்குகளில் ஒன்றை பார்த்துட்டு சரி இதை பற்றி விசாரிங்கன்னு ஒரு புது விசாரணை குழுவை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் இதில் ஒரு சில நிகழ்வுகள் வருது. அப்படின்னா இனி வந்து சுருக்கமாக சொல்லிடுறோம். பிறகு விசாரணைக்கு வந்த இந்த விசாரணை குழு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 உறவுகளை எல்லாம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்களையெல்லாம் மறுபடி விசாரிக்கிறதுக்கு இவங்க கூப்பிட்டு விசாரிக்கும் போது 1-2 லேடிஸ் வந்து எங்களை வந்து வற்புறுத்துறாங்க, எங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் போலீஸ் மேலேயே 1-2 பொம்பளைங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 1-2 பொம்பளைங்கள் வழியாக இவங்க போகவும் அவங்களுடைய வங்கி கணக்கு அது இதெல்லாம் போகும்போது இவங்கள்ட்ட நிறைய பைசா பொருள்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, பணப்புழக்கம் எல்லாம் இவங்கள்ட்ட நிறைய இருந்திருக்கு. அப்படி வரும்போது இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்த லேடிக்கும் இந்த புகார் கொடுத்த பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாம் பொம்பளைங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் வர்ற பொம்பளையை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது உண்மைகள் எல்லாம் விசாரிக்க வேண்டிய போலீஸ் முறையில் விசாரிக்கும் போது அவங்களுக்கு உண்மைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருது. என்ன வருதுன்னா, உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடிகிட்ட போய் கேட்டிருக்காங்க. இந்த லேடியும் வந்து அடிக்கடிக்கு பூஜை புனஸ்காரன்னு இடைக்கடையில் வந்து ஜின்னு வரும், நான் அப்போ கர்நாடகத்தில் தான் பேசுவேன் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் தான் ஒரு தடவை ஒவ்வொரு பூஜைக்கு இல்லைன்னா ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் பணச்செலவு இருக்குது, அதுக்கு நகை இது பணம் வேணும்னு சொல்லும்போது இவர் வந்து மகன் வெளிநாட்டிலாம் இருக்கிறதுனால பணப்புழக்கத்துக்கு வேறு இல்லைங்கிறதுனால மனைவியோடைய நகைகளை பிறக்கி 1/2 பவன் 1 பவன் அப்படின்னெல்லாம் கொடுப்பார் போல இருக்குது. அப்படி நகைகளை கொடுத்து ஒரு 5-6 வாட்டி ஆனதும் அவங்க வந்து ஆதங்கப்பட்டிருக்கிறாரு, நிறைய நகைகள் எனக்கு போயிட்டுருக்குன்னு. அதுக்கு நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 பவன் நகை இருந்துன்னா என்னுடைய உடம்பில் இருக்கிற என்னுடைய சக்தி தர்ற ஒரு ஜின்னு இருக்கு இல்லையா, இந்த கர்நாடகா ஜின்னு, இந்த பாத்தூட்டிங்கிற இந்த ஜின்னு வந்து எனக்கு வந்து அதை 1 டபுள் ஆக்கி தரும். இப்போ 50 பவனுன்னா அதை 100 ஆக்கி தரும், 100ன்னா 200 ஆக்கி தரும். ஆனால் குறைஞ்சது 50 பவனாவது வேணும், இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்ல, இவருக்கு
இவ்வளவு பரவாயில்லாமல் ஒரு கொஞ்சம் பொருளாதார பின்பலம் எல்லாம் உள்ளவர், பிள்ளைங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆனவர், நல்ல ஓரளவு பரவாயில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு இந்த பொருளாசை எப்படின்னு வந்துச்சுன்னு தெரியுது. மனைவியை குணாக்கறங்கிற ஆசை வர்றதில்ல, தப்பு இல்லை. ஆனால் இந்த ஆசை வந்தது எப்படின்னு தெரியல. இவரும் உடனே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு மனைவியோடைய மருமகளுடைய நகையெல்லாம் வாங்கி இந்த லேடிகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள அறையில் கொண்டு வைக்கிறதா தான் இவர்கிட்ட காட்டியிருக்காரு. அவங்க கொண்டு போகிறாங்களா வைக்கிறாங்களாங்கிறது தெரியாது. இந்த வீட்டுக்குள்ளே உள்ள அறையில் கொண்டு வச்சு பூஜை பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அறையில் அவங்களுக்கு மட்டும்தான் போகிறதுக்கு, அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒதுக்கி கொடுத்துருக்கிற அறையில் அவங்களுக்கு மட்டும்தான் போகிறதுக்கு அனுமதிங்கிறதுனால வேறு யாரும் போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே ஜின் இருக்கிறாங்க. மட்டும் இல்லை, இவர் வந்து நகையை ஒவ்வொரு வாட்டியும் மருமகளோடையும் மனைவியோட இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது இவங்க வாங்கிட்டு உள்ளே வச்சாங்க. அங்கே வந்து அந்த ஜின்னு உட்காந்துருந்து நகையை வந்து 1க்கு 2 ஆக்கிட்டு இருக்கிற மாதிரி இவர் வந்து வெளியில் வந்து சொல்லுவாங்க. இவரும் அதை நம்பி இருக்கிறாரு. பாருங்கள், குடும்பம் ஆகி இவ்வளவு பிள்ளைங்களையும் வளர்த்து மகளை எல்லாம் டாக்டருக்கெல்லாம் படிக்க வச்சு பையனெல்லாம் நல்லா படிக்க வச்ச ஒரு ஆள் இந்த அளவுக்கு இப்படி ஒரு பேராசைப்பட்டோ இல்லைன்னா ஒரு மூட நம்பிக்கையில் இல்லை போயிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இவர் வந்து நம்பிட்டு இருக்கிறாரு, அந்த லேடியும் இவங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வரும்போது இவர் என்ன நினச்சிருக்காரு, அவன் வந்து ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இவங்க உறவுகள்கிட்ட இருக்கிற எல்லா நகைகளும் மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஒரு 10 பவுன் 25 பவுன் 50 பவுன் வாங்கினோம்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 நாளில் நம்ம டபுள் ஆக்குனதுக்கப்புறம் அந்த நகையை திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா. அப்போ டபுள் ஆகி கிடைக்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்படிங்கிற நப்பாசையில் தான் இவங்க பக்கத்து வீட்டில் உள்ள பெம்பிளைங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க. வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்டப்போ செல்வாக்குள்ளவர், பொருளாதார பின்பலம் உள்ளவருங்கிறதுனால இவர் கேட்டப்போ பெருசாக ஒன்று நினைக்காம எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த உறவோடைய அந்த பலத்திலையும் நம்பிக்கையிலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இவர் இப்படி வாங்கினது தான் 596 பவன் 12 வீடுகளில் இருந்து வாங்கி இந்த லேடிகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த லேடியும் அதுவும் ஒன்றா கொடுக்கல, இதை ஒவ்வொரு நாள் 2 நாள் 3 நாள் நான் ஒரு வாரம் அப்படின்னு இடவிட்டு கொடுத்தது தான். இதை வச்சு அவங்க அங்கே அவர் ஜின்னு டபுள் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே இந்த லேடி. இவரும் வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்களே. கடைசியில் இல்லை இனி வந்து என்னைக்கு கிடைக்கினதும் இவங்க வந்து நீ அடிக்கடி அவர் கேட்க ஆரம்பித்ததும் இனி இவருக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு லெவல் வரவும் அந்த லேடி சொல்லியிருக்காங்க. சரி, இத்தனாம் தேதி ஒரு 13ஆம் தேதி அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 13ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் என்னடான்னா, ஜின்னு வந்து உங்களுக்கு அந்த நகை தரும்போது நான் வந்து என் மேலே ஜின்னு வந்து கூடவே வரும். அப்போ வந்து எனக்கு சுயநினைவு இருக்காது, நான் ஜின்னுடைய கன்னடத்தில் தான் பேசுவேன். ஆனால் ஜின்னு உங்கள் கண்ணுக்கு தெரியணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது உங்களை தவிர அப்படின்னு எல்லாம் சொல்லி வைக்கிறாங்க. அதனால தான் இந்த பிஸ்னஸ் மேன்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிள்ளைங்க மனைவி மருமகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து விட்டதும் அம்பியாருடைய வீட்டில் போய் இவர் வந்து நோன்பு முறிச்சுக்கிட்டு வந்தது எல்லாமே பண்ணது. ஆனால் பண்ணிட்டு காத்திருக்கும்போது சாயந்தரம் இந்த லேடியும் இந்த லேடியுடைய கணவனும் மட்டும் இல்லை, பக்கத்து முதல்ல சொன்னமே விசாரணையில் முரண்டு பிடிச்சாங்கன்னு அந்த 2 பொம்பளைங்க இவங்கெல்லாம் ஒரு குழுவாக செயல்பட்டுருக்காங்க. இவங்க 4 பேராக வந்திருக்காங்க. வந்ததை நைட்டு 9 மணிக்கு பூஜை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கு பூஜையும் தொடங்கியிருக்காங்க. பூஜை டைமில் இவங்க தலையில் ஒரு கட்டு கட்டணும் வெள்ளை துணியால் அப்படின்னு தலையில் ஒரு கட்டு கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இவருடைய சிவருடைய சேர்ந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேடி வந்து அந்த பூஜைகள் எல்லாம் நடக்கிற ஜின் இருக்கிற அறைக்குள்ளே போயிருக்காங்க. அந்த அறைக்குள்ளே இருந்து அவங்க ஜின்னெல்லாம் பண்ணி கன்னடத்தில் எல்லாம் பேசவும் இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆஹா, ஜின்னு வந்து அவள் உடம்புல ஏறிடுச்சு, இனி இப்போ டபுள் ஆக்கி தந்துடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நகை இனிப்போ அதாவது 596 பவன் வந்து இனி இப்போ டபுள் ஆகி வரப்போகுது. கிட்டத்தட்ட 1200 பவனுக்கு பக்கத்தில் வரப்போகுது. 1192 பவன் வரப்போகுது. அதனால் வாங்குறதுக்கு இவர் தயாராக தலையெல்லாம் கட்டிட்டு செவரோட சார்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காங்க, இந்த லேடியோடைய புருஷன் வந்து உங்கள் தலையை வந்து சிவத்தோட லேசாக மோதிக்கிட்டே இருப்பார். அந்த மோதிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அதிர்வில் தான் உங்களுக்கு அந்த ஜின் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதே மாதிரி அவளுடைய புருஷன் வந்து அவள் வந்து கன்னடத்தில் ஏதோ பேசி எல்லாம் எதுவும் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த கணவன் வந்து இவருடைய தலையை வந்து சிவத்தில் லைட்டாக அடித்து அந்த அடியோட பலம் கூட்டி ஒரு கட்டத்தில் நல்ல அடி அடிச்சிருப்பாங்க போல இருக்கு, ஆள் இறந்துட்டார். அப்போ இந்த ரத்தம் எங்கவும் சிந்தவும் கூடாது, சிதறவும் கூடாது, எங்கேயும் ஒரு அடையாளமாக வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வெள்ளை துணி எடுத்து தலையில் கட்டியிருக்காங்க. பக்காவான ஒரு மர்டர் பிளான். இப்படி ஒரு மர்டர் பிளான்ங்கிறதே பெரிய ஆச்சரியமான விஷயமா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மெதுவாக அடிக்க ஆரம்பிச்சது, மெதுவாக கூட்டி அவருக்கும் சின்னதாக வலிச்சு வலி அதிகரிக்க அடியோட உக்ரம் அல்லது அடியோடைய இது எஃபெக்ட் கூடினப்போ கூட அவர் அது வந்து உணரலை. ஏன்னா அவர் சின்னதாக அடிச்சு கொண்டு வரும்போது ஒரு மரவிப்பை உணர்ந்திருப்பாரோ என்னமோ. கடைசியில் ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே இறந்துடுறாரு. இறந்ததும் அந்த கட்டையெல்லாம் அவுத்து அவரை கொண்டு வந்து அவருடைய வீட்டுடைய அந்த உள்ள திண்ணையில் வந்து ஒரு பெஞ்சில் கட்டில் ஏதோ இருந்திருக்கு, அதில் வந்து படுக்க வச்சுட்டு இவங்க வந்து 4 பேர் எஸ்கேப் ஆகிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடான்னா, யாருமே மறுநாள் காலையில் வந்து தம்பி உட்பட யாருமே எந்த சந்தேகமும் படலை. ஏன்னா இவருக்கு எந்த
பொருளாதார ரீதியாகவோ மற்றபடி மன ரீதியாகவோ பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறத தவிர வேறு பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் இவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவரை வேறு மட்டும் இல்லை, எதிரிகளும் கிடையாது. எல்லாரும் மரியாதையும் மதிப்பும் எல்லாம் கொடுக்குற ஒரு மனிதர். அதனால் இவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சதுனாலே என்னமோ யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு ஒன்று நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பாங்கன்னு ஒரே முடிவாக முடித்து அந்த இதை நினச்சிக்கிட்டு, அது மட்டும் இல்லை அவருடைய நல்ல ஆத்மா நல்ல மனுஷர், அதனால தான் அவருடைய ஆத்மாவுக்கு வந்து கடவுள்கிட்ட போகிறதுக்கான சரியான நாளில் சரியான இதாக இறந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலையும் அவரை பற்றி பெருமை பேசி இவங்க வந்து உடனே அந்த ஈமக்கடங்களை எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய கொலையாக இருந்ததுங்கிறது தான் உண்மை. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னடான்னா, இந்த ஒரு அளவுக்கு மேலே நமக்கு பேராசைங்கிறதே வரக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, மூட நம்பிக்கைக்கு இந்த நூற்றாண்டுலையும் ஒரு அளவெல்லாம் இருக்கணும். இன்னொன்று, இந்த கதை இதில் இருந்து புரிகிறது என்னடான்னா, ஜின்னு வந்தது கர்நாடகாவில் உள்ள ஜின்னு, அது கன்னடத்தில் பேசுது, அது ஒன்றுக்கு கோல்டை வந்து டபுள் ஆக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்படி ஏமாற்றும் போது அந்த பேராசையினால் வர்ற ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த மூட நம்பிக்கை. எப்போவுமே நமக்கு நம்மள்கிட்ட இருக்கிற நோய் கடவுள்கிட்ட நம்ம வந்து நேரடியாக போய் சாமி கும்பிடலாம், அதில் ஒன்றும் தப்புன்னு இல்லை. கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக பேசுகிறது தான் நல்லது. இடையில இருக்கிற பூசாரிகள் எல்லாம் பண்ணிட்டுனா அந்த புனித தலத்தை சுத்தமாக வச்சிருக்கிறதும் ஒரு ஆராதிக்கிறதுக்கு ஒரு விளக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்களே தவிர கடவுளுக்கு நமக்குமான ஏஜெண்ட் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நமக்கும் கடவுளுக்கு இடையில ஒரு ஏஜெண்ட் தேவையும் இல்லை. அப்போ இந்த ஏஜெண்ட் அவங்கள ஆகவும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுக்கிட்டு இப்படி கண்மூடித்தனமாக நம்புறது, அடுத்து இதே மாதிரி ஒன்றுக்கு டபுள் ஆக்கிற மேஜிக்கு எல்லாம், அதாவது நம்ம மேடையில் பார்க்குற மேஜிக்கு எல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் வந்துடும் அப்படின்னு நம்புறதெல்லாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். மட்டுமில்லை, இந்த பேராசை பெருநஷ்டம் அல்ல, பேராசை உயிர் நஷ்டமாக போயிருச்சுங்கிறது மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையும் கூட. அதை எப்படி மற்றவங்க பயன்படுத்துகிறாங்க, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு மனிதர் ஒரு சாதாரண பெண்ணுக்கிட்ட ஏமாந்து போயிட்டாரு, அதுவும் எப்படி அவருடைய உயிரை இழக்கிற அளவுக்கு ஏமாந்து போயிட்டாருங்கிறது யோசிக்கும்போது தான் பெரிய கஷ்டம். எந்த அளவுக்கு அந்த பெண் அவரை வந்து பேசி ஏமாத்திருப்பாருங்கன்னு பாருங்கள். அதனால் இதில் இருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு மட்டும் இல்லை, இந்த முறையில் கொலை பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கூட ஒரு பெரிய ஆச்சரியமாக எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படி லேசாக அடித்து மண்டையில் இது பண்ணி அது ஒரு பெரிய காயம் இல்லாமலேயே கொலை பண்ண வச்சுருக்கிறாங்கிறதும் ஒரு பெரிய ஆச்சரியமாக சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எந்த அளவு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையை விடுறதுக்கு தான். மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நமக்கு பேராசைகள், அதாவது நமக்கு அதீதமான ஆர்வம் ஆசைகளும் வரும்போது தான் மூட நம்பிக்கை அங்கே உருவாகுது. எது செய்தால் பித்தம் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறோம். அதிலிருந்து இனியாவது தெளிங்க. நம்ம கூட இருக்கிற எந்த மனிதனாலையும் எதாலையும் எதுவும் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் கடவுள்கிட்ட கண்ணை மூடி மனதார வேண்டினால் கடவுள் நேரடியாக என்ன பண்ணணுமோ பண்ணுவாரே ஒழிய எந்த சாமியார்களையோ அல்லது மற்றவங்களையோ மற்ற எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க. கடவுளுக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஏஜென்ட்ங்கிறது இருக்கவே முடியாது என்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னொரு அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை அறியவும் தெளிவும் வைக்க மீண்டும் வருவோம்.